குட்டீஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கோன்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். சாரி கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும். ஏன் சாரி அப்படின்னா, கிட்டத்தட்ட நம்ம சேனலில் வந்து வீடியோ வந்து எப்படின்னு கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு வாரத்துக்கு மேலேயே இருக்கும். ஏன் அப்படின்னா சத்தியமாக உடம்பு முடியல. வேலையிலேருந்து வீட்டுக்கு வரவும் வீட்டில் உள்ள வேலையை பார்க்கவும் கரெக்டாக இருக்குது. அதனால தான் நம்மளால் வந்து வீடியோ போட முடியல. அது மட்டும் இல்லாமல் மாமாவுக்கு வேற காலில் அடிபட்டுடுச்சு. காலில் அடிபட்டதுனால வந்து அவங்களையும் கொஞ்சம் பார்த்துக்க வேண்டியதாக இருந்ததுனால வந்து என்னால் வந்து வீடியோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்க முடியல. அதுதான் மெயின் ரீசனே. என்னென்னா காலில் கட்டவரலில் வந்து மாமாவுக்கு அடிபட்டு கட்டவரலில் நகமே ஃபுல்லாகவே எடுத்தாச்சு. அவருக்கு ரொம்ப அடிபட்டு அது நடக்க முடியாமல் இருந்ததுனால கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதனால் என்னால் வீடியோ சரியாக எடுக்க முடியல. சாரி, மன்னிச்சுக்கோங்க. உங்களுக்கு இனிமேல் ரெகுலராக வீடியோ வரும். இதுதான். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரிக்கு வேறு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்களா பாருங்கள். இப்போ தான் வந்து வீடு வந்து நாங்கள் வச்சபடியே இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா காலையில் நான் உன்னை கூடயே கூப்பிட்டு போயிடுறேன்னா, அதனால் வீடு வந்து கொஞ்சம் க்ளீனாக இருக்குது. என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, மீஷோவில் வந்து நான் ஒரு 2 ஆர்டர் போட்டிருந்தேன். அது 2 ஆர்டர் என்னது அப்படின்னு தான் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகலாமா? அதுக்கு முன்னாடி என் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள் கைஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வேலைக்கு வேறு டைம் ஆகிடுச்சா? சரி, வீடியோ எடுக்கவே இல்லையா? எனக்கு வீடியோ எடுத்துகிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. காலையிலே சீக்கிரம் எழுந்திரிச்சு மாமாவுக்கு சமையல் பண்ணி எடுத்துகிட்டு போய் மாமாவை கம்பெனியில் விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நான் குளிச்சுட்டு ரெடியாகி நான் இது பண்ணுறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்லியிருப்போம் ஆல்ரெடி, அரிய வீட்டில் விட்டு போனதுனால வந்து நம்மளுடைய வாங்கி வச்சதெல்லாம் வந்து வேஸ்ட் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஸ்மெரி வாட்டர். பார்த்தீங்களா? தெரியுதுங்களா உங்களுக்கு? நம்ம வந்து ரோஸ்மெரி வாட்டர் தான் வந்து ஆர்டர் போட்டுருந்தோம். ஆர்டர் வந்துடுச்சு நமக்கு. ஓகேங்களா? 2 போட்டிருந்தேன், 2மே நமக்கு வந்துடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா 1 தான் கொடுத்துருந்தாங்க. இந்த ஸ்ப்ரே பாட்டில் இருக்குது பார்த்தீங்களா? இந்த ஸ்ப்ரேயோடைய இது வந்து 1 தான் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வாட்டி 2 கொடுத்துருக்காங்க நமக்கு. இதுதான் இன்னொரு வீடியோ, இன்னொரு பாக்ஸ் இன்னொன்று வந்திருக்கு. அதையும் நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாமா? அது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ட்ரெஸ்ஸு தான். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாமா ட்ரெஸ்ஸு? இது ஏன் இப்போ நான் மீஷோவில் ஆர்டர் போட்டு ட்ரெஸ்ஸுங்க எடுத்து வைக்கிறேன் அப்படின்னா, நமக்கு கொஞ்சம் வெளியே போகிற வேலைங்கள்லாம் இருக்குது. கொஞ்சம் கோவில் குளம் அப்படிலாம் போகிற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குங்களா? உங்களுக்கு காமிச்சதான் கிளியராக தெரியுதுங்களா? நான் ஓப்பன் பண்ணி காட்டட்டுமா? இது மாமா வந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறேன்னு சொன்னாங்க. இல்லை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்க்காதீங்க, நான் வீடியோ எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அறியுமா அதை வைங்களேன். அதனால் வந்து நான் இது காட்டன் தெரியுதுங்களா? இதுதான் ஆர்டர் போட்டு வாங்கியிருக்கணும். இதில் வந்து நான் பெரிய சைஸும் போட்டிருக்கேன் ஆர்டர், சின்ன சைஸும் போட்டிருக்கேன். இன்னொரு சின்ன சைஸ் வந்து யாருக்குன்னா அதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு, யாருக்கு என்ன இது அப்படின்றது. அதை வந்து நான் ஓப்பன் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அதை நான் ஓப்பன் பண்ணாமல் நான் வச்சுருக்கேன். அது வந்து உங்களுக்கு யாருக்கு அப்படின்றது தெரிஞ்சதுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் நானுமே ஒவ்வொரு நாளாக எண்ணிக்கிட்டு இருக்கேன், என்னைக்கிட்ட அந்த நாள் வரும் நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரம் அந்த நாள் வரணும் அப்படின்றது நான் சொல்கிறேன். சேம் தான், 2 பேருக்கும் ஒரே கலரில் தான் நான் போட்டிருக்கேன். அவங்க வந்து ஓப்பன் பண்ணுறப்போ நீங்கள் பார்ப்பீங்க யாருக்கு என்ன ஏது அப்படின்றது தெரியுதுங்களா? நல்லாயிருக்கா? இது என்னுடைய கலருக்கு சூட் ஆகுமா என்ன ஏது அப்படின்றது எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல். எங்களுக்கு எனக்கு ஆசை. பார்த்தீங்கன்னா லைட்டாக டேமேஜாக இருக்குது, ரொம்ப இல்லை, லைட்டாக இந்த இடத்த. மீஷோவில் நான் நிறைய போடுறது எல்லாமே மீஷோவில் மட்டும்தான் போடுவேனே. நான் வந்து போய் கடையில் காசு கொடுத்து வாங்க மாட்டேன். அதே மாதிரியே நான் மீஷோவில் போடுறதும் 300 தான் நான் மேக்ஸிமம் போடுவேனே தவிர அதுக்கு மேலெல்லாம் நான் போட மாட்டேன். இது 2 தான் போட்டது. இதுவும் அந்த ட்ரெஸ்ஸும் தான் நான் ஆர்டர் போட்டது, எனக்கு வந்துடுச்சு.
அது கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 நாள் கிட்ட ஆயிடுச்சு, அதுக்கு மேலேயே கூட இருக்கும் அது வந்து. பட் எனக்கு வீடியோ எடுக்க டைம் இல்லாததுனால தான் வந்து எடுத்து போட முடியல. அப்புறம் திரும்ப மன்னிப்பு கேட்டுக்கிறேன் எல்லாருக்கிட்டையும், வீடியோ சரியாக கொடுக்க முடியாதுக்கு மன்னிச்சுக்கோங்க. இப்போ கூட இதை வந்து எடுத்து ஓப்பன் பண்ணி பார்க்குறா, எப்படா நம்ம இங்கே பாருங்கள் அதுக்குள்ளே நம்ம எப்படா அம்மா வேலைக்கு போனால் இதை எடுத்து நம்ம வீணாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ தான். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். எப்படி சொல்கிறது, ஒரே மாதிரி சாரீ, ஒரே மாதிரி சுடிதாரு ஒரு 3 எடுத்திருக்கேன். இது அவங்களுக்கு தெரியாது, மேபி என்னுடைய வீடியோ பார்த்தாங்கன்னா தெரிஞ்சுக்கலாம் அவங்க. நான் ஏன்னா அவங்க கிட்ட சொல்லவே இல்லை, அதுக்காக தான். அது சுடிதார் கீழே தள்ளிட்டாங்க. அவ்வளோதான். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். நான் வேலை கிளம்புறேன், டைம் ஆகிடுச்சி. அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ நான் கடையில் இருந்து நான் போடுறேன். இப்போது மாமாவுடைய மொபைல் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். மாமாவுடைய மொபைலை நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டேன். என் மொபைலில் தான் நான் வேறு சிம்மு போட்டு, புது சிம்மு போட்டு நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால என்னுடைய செல்லில் வீடியோ எடுத்து நான் அவங்களுக்கு அமுச்சு அதுக்கப்புறம் தான் நான் வீடியோ எடிட்டிங் பண்ணி அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, டைம் ஆகிடுச்சு. ஓகே, பை 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 பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.